ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேஷசாயினிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொலு பொம்மையெல்லாம் நம்ம எப்படி திரும்ப நம்ம எடுத்து வச்சு பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதுன்றதை பற்றி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். அது கூடவே நான் கொலு வச்சதையும் போட்டிருக்கிறேன், காமிச்சிருக்கேன். அதே போல் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மக்கிட்ட வேஸ்ட் கிளாத் இருக்கும், நம்ம டவல் இந்த மாதிரியான வேஸ்ட் கிளாத் இருந்ததுன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொம்மைக்கும் நடுவில் இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா ஒரு பொம்மை இடித்து இதனுடைய மூக்கு, அந்த கை, இந்த பேடம், இந்த மாதிரி இடம்லாம் ஸ்பாயில் ஆகாத இருக்கும். அதே போல் நம்மக்கிட்ட இந்த பழைய ப்ளவுஸ் இருந்தால் கூட அதில் கூட அப்படியே ஒரு பொம்மையாக சுற்றி அப்படியே வச்சோன்னா எடுக்கிறப்போ கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி கீழே இரும்பு பொட்டியில் தான் நான் இதை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி போட்டுட்டு அது மேலே இரும்பு பெட்டி வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இரும்பு நம்ம வீட்டில் ஏதாவது ஓதம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இரும்பில் இழுத்துக்குச்சுன்னா துரு பிடிக்கிறப்ப அந்த பொம்மைக்கும் அந்த ஈரத்தன்மை போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு டிப்பு ஐடியா தான். நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் காட்டுறேன். இரும்பு பெட்டிங்க வாங்கி அதில் இந்த மாதிரி துணியில் நல்லா சுற்றி அழகாக அந்த மாதிரி வச்சிட தொட்டு அது அப்படியே சேஃபாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய புடவை, காட்டன் புடவை இருந்ததுன்னா, பழசு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டவல் காட்டனில் இருந்ததுன்னா, காட்டன் மாதிரி இருந்ததுன்னா இன்னுமே சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொம்மைக்கும் நடுவில் இந்த மாதிரி சுற்றி வச்சுருவேன் நான். அதுக்கு நமக்கு சுத்த முடியாத பெரிய பொம்மையாக இருந்தால் இந்த மாதிரி நல்லா பெருசாக பரப்பிட்டு இதை போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பெருசாக அதை அப்படியே பரப்பிடணும். துணியை பிரித்து போட்டுட்டு அது மேலே அப்படியே வச்சுட்டு அது மேலே நான் என்ன பண்ணுவேன், குட்டி துணி இருந்ததுன்னா அந்த மாதிரி துணி, அந்த மூக்குண்டை, அந்த எது எடுப்பாக தெரியுதோ பொம்மையில் அந்த இடத்துல கை அபயம் தெரிஞ்சதுன்னா அது கொஞ்சம் எடுப்பாக தெரியும். அந்த மாதிரி இடத்துலலாம் நான் சின்ன துணி இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே நான் இந்த பெரிய துணியை, காட்டன் கிளாத்தை போட்டு வைப்பேன். அந்த மாதிரி சமயத்தில் பொம்மை ரொம்ப சேஃபாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் போடுற வீடியோலாம் பாருங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் வைப்பேன். இந்த மாதிரி வைக்கிற சமயத்தில் பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எல்லா பொம்மையுமே 17 வருஷம் 18 வருஷம் ஆன பொம்மைங்க. ஆனால் எதை பார்த்தாலுமே அந்த மாதிரி தெரியாது. இந்த மாதிரி தான் வைப்பேன் நான். ப்ளவுஸில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி நம்ம கை வேற இடத்துல இந்த மாதிரி வச்சு சுற்றிட்டோன்னா நல்லா சேஃபாக இருக்கும். நல்லா கனமாக ஆகிடும், கிளாத்து நல்லா சேஃபாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி நம்மக்கிட்ட க்ரேயான்ஸ் பசங்க யூஸ் பண்ணிவிட்டு சின்னதாகிடுச்சுன்னா அதை அப்படியே வேஸ்ட்டாக விட்டுடுவாங்க. அதை நம்ம தூக்கி போடாத இந்த மாதிரி சீவிர இதில் நீங்கள் அந்த க்ரேயான்ஸை சீவிட்டு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் லைட்டாக தொட்டு தட்டில் வச்சுட்டு ஒரு டிசைன் போட்டுட்டு அதில் இந்த க்ரையான்ஸ் எல்லாம் சீவி அதை நீங்கள் கலர் கோலமாக ரங்கோலி மாதிரி போடலாம். இது ஒரு ஐடியா. இந்த ஐடியாவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நமக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கும். நமக்கு கலர் பொடியில் கிடைக்காத கலர்ஸ்லாம் கூட நம்ம க்ரையான்ஸில் கிடைக்கும். இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக அதை தூக்கி போட்டுறாத, அதை வச்சே நம்ம ரங்கோலி டிசைன் போட்டுடலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அது பார்க்குறப்ப நம்ம கலர் பொடியை விடவே இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை போட்டுட்டு நீங்கள் கோலமாவில் அந்த சென்டர் இடத்துக்கெலாம் பார்டர் போட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். கொலுவுக்கு இந்த மாதிரி சின்ன ஐடியாலாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைப்படுறப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீ தூள் இருந்ததுன்னா அந்த டீ தூளை நம்ம போட்டதும் அதை எடுத்து கொஞ்சம் ஃபேன் காற்றுல அப்படியே ஆற வச்சுட்டா அது ஒரு கலராக கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தாம்பூலத்துக்கு நம்ம முன்னாடியே கொஞ்சம் ஏற்பாடாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன தாம்பூலம் கொடுக்க போகிறோமோ நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா, இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா, நம்ம வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு நம்மளும் கூட உட்காந்து கொஞ்சம் பார்த்து போட்டு வச்சிட்டோன்னா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். முன்னாடியே இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணி வச்சுட்டா கொலு வைக்கிற சமயத்தில் வசதியாக இருக்கும். கொலு பொம்மையெல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம எது வைக்க போகிறோம், நிறைய பொம்மைங்க இருக்கும். சில வாட்டியில் சில பொம்மையை ஸ்கிப் பண்ணி தான் நம்ம வைப்போம். அதை பார்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணி முன்னாடியே எடுத்து வச்சிட்டோன்னா அந்த பொம்மை எது தேவை, இது எதை வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணிட்டோம்.
அந்த மாதிரி போட்டுட்டு நமக்கு வந்து சாக்லேட்டு நாங்கள் முன்னாடியே போட்டு வச்சுட்டோம். போட்டு வச்சுட்டு அந்த நேரத்துக்கு வசதியாக இருக்கும். நம்ம அப்புறம் முடிஞ்சதுன்னா அப்புறமா பழம் கூட போட்டு கொடுத்துக்கலாம். அதனால் யூஸ் பண்ணிட்டோம். நான் போடுறதுக்காக வெத்தலை மட்டும் வச்சு காமிச்சேன். இல்லைனா நான் வெத்தலை எல்லாம் வைக்காத இதை வரைக்கும் போட்டு வச்சுட்டேன்னா அந்த நேரத்துக்கு நமக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்துக்கு அன்றைக்கி எத்தனை தேவையோ அப்போ வெத்தலையும் பூவும் மட்டும் போட்டு பழம் போட்டு நம்ம கொடுக்குறப்ப கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கூட நம்மளும் உட்காந்தோன்னா டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணி போட்டு வச்சிட்டோம். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து செய்தோம். அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டக்குன்னு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோன்னா இந்த மஞ்சள் குங்குமம்லாம் கூட நாங்கள் வீட்லேயே தான் பேக் பண்ணோம். நம்மக்கிட்ட நம்ம ஹோல்சேலில் மொத்தமாக மஞ்சள் வாங்கி குங்குமம் வாங்கிட்டோன்னா நம்மக்கிட்ட குட்டி குட்டி கவர் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கவர்லாம் கூட உங்களுக்கு ஹோல்சேலில் சீப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அதை வாங்கி இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் பேக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம நல்லா மஞ்சள் குங்குமம் கொடுத்தா மாதிரி இருக்கும். டப்பாவில் சமயத்தில் வர்றது வந்து கொஞ்சம் அது ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம நல்ல மஞ்சளாக வாங்கிட்டு ஹோல்சேலில் அதை போட்டு கொடுத்தோன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதுதான் எங்கள் வீட்டு கொலு. முன்னாடி தோரணம் எப்படி கட்டியிருக்கோம் பாருங்கள். அது வந்து கீழே வந்து செட்டியார் கடை வச்சுருக்கோம். அதில் எல்லாமே வச்சுருக்குறோம். உப்பு புளி அந்த மாதிரியான விஷயம்லாம் வச்சுட்டு கொஞ்சம் சொப்பு சாமான்லாம் வச்சுருக்கோம். பித்தளை சொப்புலாம் வச்சுருக்கோம். காரு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். தலையாட்டி பொம்மை, துளசி மாடம், அப்புறம் வந்து சின்ன சின்ன பொம்மைங்கள்லாம் வச்சுருக்கோம். இதில் வந்து ரங்கமன்னார் இருக்குது முதல் இதில் படியில், பிள்ளையார், சக்கரத்தாழ்வார், லக்ஷ்மி நரசிம்மர் எல்லாமே வச்சுருக்கோம். இது 2வது படி மீனாட்சி கல்யாணம், வெங்கடாச்சலபதி தாயார், அப்புறம் வந்து கோமாதா, மாரியம்மன் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது கல்யாண செட்டு ரொம்ப அழகாக இருக்கும். மீனாட்சி கல்யாணம். இது வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை, முருகர், திருப்பதி கோபுரம். இது பாருங்கள் கிருஷ்ணர் வந்து தொட்டில் போடுற வைபவம். அதே மாதிரி ஹாப்பி மேன், ராகவேந்திரர், இந்த குட்டி குட்டி பொம்மை குதிரை அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுருக்கோம். இது அஷ்டலக்ஷ்மி செட்டு. அதுக்கு முன்னாடி ராதே கிருஷ்ணர் இருக்கார். அப்புறம் அன்னபூரணி, கைலாயம் செட்டு. இது வந்து குபேரர் செட்டு. குபேரர் அந்த முன்னாடி வந்து அவருக்குண்டான அந்த இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். பாவை விளக்கு, லக்ஷ்மி ஹயக்ரீவர். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து மணியில் போட்டது. இதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து நாங்களே போடுறது. இதெல்லாம் வந்து வச்சு இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். அது குட்டி பிளாஸ்டிக் பொம்மைக்கு பாவாடை மாதிரி கட்டி போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி மணியிலலாம் போடுறது. இந்த மாதிரி வட்டமாக சுற்றுறது வந்து நாங்களே இந்த மாதிரி செய்ய வச்சது. பின்னாடி மோட்டர் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பழம் செட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.